சூப்பர்ல. மைவேத்திரி ஆர்ட்ஸ் மீடியா கார் அச்சீவர்ஸ் பார்த்துக்கங்களேன். எதிராளிகளா எங்கள் கம்பெனி எப்படியெல்லாம் ரன் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு சூப்பராக ரன் ஆகிருக்கும் பாரு. அணிவகுப்பை பாரியா, எத்தனை காரு, ஒரு காரா 2 காரா, எவ்வளோ கார் பாரு, 10 20 காருக்கு மேலே இருக்கும் போலையே. மைவேத்திரி ஆர்ட்ஸ்க்கு எதிராக இருக்கவங்களாம் வயிறு எரிஞ்சு சாவுங்க. எங்கள் கம்பெனியை பார்த்தீங்கல்ல, எந்த அளவுக்கு எத்தனை கார் பாருங்கள். எல்லா காரும் பாருங்கள், டாட்டா பஞ்சுன்னு நினைக்கிறேன். எல்லா காருமே வேறு லெவலில் இருக்குது. ஆஹா, சிங்க நட போட்டுக்கிட்டு சக்தி ஆனந்தனும் குருஜி வர்றாரு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கால் தூசிக்கு வருமாயா? எங்களோட கால் தூசிக்கு உங்களால் வர முடியுமா? பாரு, சிங்க நட. இந்த மாதிரி நீங்களாம் நடந்திருக்கீங்களா என்றைக்காச்சும்? கோயிலுக்குள்ளே எப்படி வந்துக்கிட்டு இருக்காரு பாரு. ஆஹா ஆஹா, வாங்கய்யா 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 வாங்கய்யா, எத்தாயா எதிர்பார்த்தோம். வாங்க எல்லோரும், எல்லா டேரக்டர்ஸும் பொதுமக்களும் நிறைய பேர் சிரித்த முகத்தோடு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுயா மைவித்திரி ஆர்ட்ஸ் கம்பெனி. பார், எல்லாருமே வெற்றி கொடியிட்டு கையை தான் காட்டுறாங்க. வெற்றி தான். மைவித்திரியில் ஜாயின் பண்ணாலே வெற்றி தான். அதுவே சிலருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. என் கம்பெனிங்க பாரு, ஃபோட்டோவை பார்த்துக்குங்க. குருஜி அவரோட ஃபேமிலியோடு இருக்காருப்பா. குருஜி ஃபேமிலியோடு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காரு பாருங்கள். ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ப்ரைஸ். சிங்க நடனா சிங்க நடதாயா, எப்படி அருமையாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டியெல்லாம் பாட்டி மேலே கை போட்டு வந்துக்கிட்டு இருக்காரு பாரு. எல்லாருமே வெற்றி கொடிக்கிட்டு தான், வெற்றி சிம்பிள் தான். இங்கே முக்கால்வாசி பேர் டேரக்டர் தான்ப்பா. அந்த லேடிஸ் எல்லாருமே டேரக்டர் தான்ப்பா. இவங்களை நான் நிறைய டேரக்டர் ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். காரை பாரியா, கார் பாரு, அனுபவத்து நிற்கிது பாருங்கய்யா. எத்தனை காரு, இத்தனை காரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயே கார் ப்ரைஸ் கொடுப்பாங்க? எல்லா காரும் அனுபவித்து நிற்கிது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இவ்வளோ கார் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நல்ல கம்பெனி, இதை போய் நீங்கள் வந்துக்கிட்டு தப்புன்னு சொல்கிறீங்க. எதிராளிகளே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களால் சம்பாதிக்க முடியுமா? வாங்க முடியுமா? பாருங்கள், எத்தனை பேர் கிஃப்ட்டை பாருங்கள். அள்ளி கொடுக்குறாரியா குருஜி எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாரு. ஏன்னா சக்தி ஆனந்தனுக்கும் கொடுக்குறாப்புல, ஓனருக்கே ஓனர் கார் கொடுக்குறாரு. இது புதுசாக இருக்கே பாருங்கள். மற்ற எல்லா பேரையும் பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக கார் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். குருஜி தானே மைவித்திரி ஆர்ட்ஸுக்கு குருஜி ஓனரா? மைவித்திரி ஆர்ட்ஸுக்கு குருஜி தான் கார் கொடுக்குறாரு. பரவாயில்லையே, நான் சக்தி ஆனந்தனில் ஓனர்னு நினச்சேன். இவரு ஓனராக இருக்காரா? 2 ஓனரா? ஆஹா, எல்லாருமே வெற்றி சிம்பிள் தான் காட்டுறாங்க. தம்ஸ் அப். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? காரை அள்ளி கொடுக்குறாங்களே. ஓட்டுங்கண்ணே. சக்தியானந்தன் அவர்களை ஓட்டுங்க. காரை நிசானா காரு ஓட்டுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாய்ப்பு வேறு எந்த கம்பெனிலையும் கொடுப்பாங்களா? காரை அள்ளி கொடுக்குற மாதிரி எல்லாருக்குமே புது கார். ஓட்டுங்கண்ணே. இல்லை, ஃபேமிலியோடு சந்தோஷமாக போகிறாங்கய்யா. இந்த மாதிரி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் மைவித்திரி குடும்பம். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் இப்போ இப்படி இருக்குது. ஓட்டுங்க. நல்லா சந்தோஷமாக ஓட்டுங்க. வாங்க. கோயிலேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. வாங்க. ஒவ்வொரு ஆளாக வாங்க. அவ்வளோதான். இன்னும் எந்த கார் மட்டும் தனியாக வேறு கலரில் இருக்குது? மற்ற கார்லாம் வேறு கலரில் இருக்குது. இந்த கார் மட்டும் வேறு கலரில் இருக்குது. ஓட்டுங்க. வாங்க. பைக்கெல்லாம் ஊடையில் வருது. இது வேற ஆளா? கோயிலேருந்து எல்லாருமே வெளியில் வந்தாச்சுப்பா. எல்லாருமே பூஜை போட்டு சந்தோஷமாக வெளில வர்றாங்க. இந்த மாதிரி கார் கொடுத்து வச்சுக்கணும். எதிராளிகள்லாம் வயிறு எரிஞ்சு சாவுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கவும் கிடைக்காது உங்களுக்கெல்லாம். பாருங்கள், எத்தனை பேர் டேரக்டர்ஸ் எல்லாருமே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா என்னைக்காச்சும் வாழ்க்கையில்?